அனைவருக்கும் வணக்கம். கண்ணுக்கு தெரியாத உண்மைகள். ஒருவர் பார்க்க சாதாரணமா இருக்காரு. அவர் பல தொழில்கள்ல வெற்றிக்கு மேல வெற்றி பெற்றவராய் இருக்காரு. பல நிறுவனங்கள் தலைமுறை தலைமுறையாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. அவர் தொழிலில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்தை பத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியாத அந்த உலகின் இயல்புகளை புரிந்துகிட்டோம்னா கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். பணம் வேண்டுமென்றால் பணத்தை பற்றி நினைக்க கூடாது. பணத்தை உண்டு பண்ணணும். தரமான பொருட்களையே உற்பத்தி செய்வேன். எல்லோருக்கும் பயன்படக்கூடிய பொருள்களை உற்பத்தி செய்வேன். திருப்திதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். வாங்குகிற மக்கள் மனதில் ஏற்படும் திருப்தி இருக்கிறதே, அதுதான் உங்களுக்கு மேலும் மேலும் பொருளை வாங்க தூண்டி பணத்தை கொண்டு வருகிறது. கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான் கண்ணுக்கு தெரிகிற காசு பணத்தை கொண்டு வருகிறது. காரை உற்பத்தி செய்த ஹென்றி ஃபோர்ட் கோடீஸ்வரர் ஆனார். ஆனால் அவர் மனதில் நான் பணக்காரனாக போகிறேன், அதுக்காக காரை உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கல. விரைவில் செல்லக்கூடிய கார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்தா எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. மற்றவருக்கு ஏற்படும் நன்மையில் குறிவையுங்கள். பணம் நாய்க்குட்டி போல தானாக உங்கள் பின்னாலே வரும். அதே போல கார்னகி என்பவர் இரும்பை உருக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலையை விலைக்கு வாங்கினார். இரும்பை எப்படி விற்பேன் அப்படின்னு அவர் கவலைப்படல. அப்போதெல்லாம் ஆற்றை கிடக்க மரப்பாலங்கள் தான் இருந்தது. அவை அடிக்கடி மக்கி போயின. அடடா, இரும்பிலே பாலம் கட்டினால் நெடுநாளைக்கு வருமே அப்படின்னு நினைச்சாரு. பிறர் நன்மையை கருதினார். இரும்பு டன்னாக விற்பனை ஆயிற்று. எத்தனையோ காப்பி கடைகள் இருக்குது. சரவணபவன் காப்பி மாத்திரம் ஏன் புகழ்பெற்றதா இருக்குது? மேலும் மேலும் எப்படி கிளைகள் திறக்கப்படுகிறது? அங்கு வருபவர்கள் திருப்தி, சுவை, சுகாதாரம், கவனிப்பு போன்ற விஷயங்கள்தான். செய்யும் தொழிலின் மீது காதல். அது பணம் அல்ல, ஆனால் அது பணத்தை கொண்டு வருகிறது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. உதாரணமாக MS சுப்புலட்சுமி காசுக்காகவா பாடினார்? இவர்கள் செய்யும் தொழிலில் ஐக்கியமாகி அதை செய்கிறார்கள். வாழ்வு என்பது ஒரு பயணம். அது உன்னதத்தை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். தொழில் வெற்றியின் ரகசியமும் இதுதான். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.